ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 59வது பாட்டு. பிள்ளைகள் நல்லவர்களாக வளர. அதாவது நம்ம பெற்ற பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ அவங்க நல்லவர்களாக வளர இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டு என்னன்னு பார்த்துடலாம். அடுத்து பாட்டோட பொருளை பார்க்கலாம். நம்பிக்கையோட படிங்க, அம்பிகையோட அருளை பெறுங்க. ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னா, தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்றும் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் மிக்கலாராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. அதாவது அம்பிகையே, ஒரு கையில் கரும்பும் இன்னொரு கையில் மலரும், அதே மாதிரி முறையே பெரிய வில்லும் 5 அம்புகளும் கொண்ட அபிராமி அன்னையே, உன்னைய என்றதை தவிர வேறு எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் உன்னை வணங்குவதற்கு மறந்துட்டேன். எப்படி தாய்மார்கள் தன்னோட பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிறது இல்லையோ, ஒரு பஞ்சம் மிதிச்சா கூட அவங்களோட பாதம் வலிக்குமோ, அதாவது அவ்வளோ மென்மையான பாதம், ஒரு பஞ்சம் மிதிச்சா கூட அவங்க பாதம் வலிக்குமோ அப்படின்னு அந்த பஞ்சை விட மென்மையான பாதங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு வலிக்குமோன்னு நினைக்கிற அம்பிகை அன்னையே, எப்படி ஒரு தாய் பிள்ளைகள் எந்த தவறு செஞ்சாலும் அவங்கள மன்னித்து அவங்கள தண்டிக்காமல் இருப்பாங்களோ, அதே மாதிரி நான் என்ன தவறு செய்தாலும் என்னை தண்டிக்காமல் என்னை மன்னித்து எல்லா துன்பங்களிலிருந்தும் காத்தருள்வாயாக. இதுதான் அந்த பாட்டோட பொருள். நம்ம நாளைக்கு படிக்க போகிற பாட்டு 60வது பாட்டு, மெய்யுணர்வு பெற. அதை நம்ம என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். அடுத்து தொடர்ச்சியாக இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் நல்லவர்களாகவே வளருவாங்க. நம்பிக்கையோட விடாமுயற்சியாக படிக்கணும். எடுத்தோடனே ஒரு தடவை படிச்சுட்டு 2 தடவை படிச்சுட்டு உடனே நல்லவர்களாகவேனா ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக குறைஞ்சது 48 நாளாவது படிக்கணும். இந்த நாள் கணக்கெலாம் நான் சொல்கிறது அந்த ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்களே, அதுக்காண்டி சொல்கிறேன். மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அம்பிகையோட அருள் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் அம்பிகையோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட விடாமுயற்சியாக விடாமல் படிங்க. எந்த துன்பம் வந்தாலும் எந்த சங்கட நிலையும், இந்த பாட்டு நிலை எந்த பாட்டாக இருந்தாலும் விடாமல் டெய்லி படிக்கணும். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அம்பிகை மட்டும் மனசில் நிப்பாட்டி நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் கடவுள். அதனால் நம்பிக்கை விடாமல் நம்பிக்கையோடு படிங்க. அம்பிகையோட அருள் பெறுங்க.